பாமகவின் வருங்கால கூட்டணி குறித்த முடிவுகளை ஜூலை 27ஆம் தேதி நடக்கும் மாநில தலைமை பொதுக்குழுவில் அறிவிப்போம் என அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று படுதோல்வியை சந்தித்தது. தேர்தல் தோல்விக்கு பிறகு அக்கட்சியின் சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி, சட்டமன்ற தேர்தலில் பாமக வெற்றி பெறாத கூட்டணியில் இருந்ததாலும் மக்கள் திமுகவிற்கு எதிராக வாக்களித்ததாலும் தாங்கள் தோல்வியடைந்ததாக கூறினார். மேலும் பாமகவின் வருங்கால கொள்கைகள், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது போன்ற முடிவுகளை ஜூலை 27ஆம் தேதி நடக்கும் மாநில தலைமை பொதுக்குழுவில் அறிவிப்போம் என கூறினார். வருகின்ற 27ஆம் தேதி அன்று எங்களுடைய கட்சியின் மாநில தலைமை பொதுக்குழு இங்கே சென்னையில் நடைபெற இருக்கிறது. ஐயா தலைமையில் நடைபெற இருக்கிறது. எங்களுடைய முடிவுகள், எங்களுடைய வருங்கால கொள்கைகள், கட்சி எப்படி வருங்காலத்திலே செயல்பட இருக்கிறது, வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை எப்படி நாம் சந்திக்க போகின்றோம் என்ற முடிவெல்லாம் அந்த பொதுக்குழுவிலே விவாதம் செய்த பிறகு எங்கள் முடிவை அங்கே அந்த பொதுக்குழுவில் நாங்கள் தெரிவிப்போம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, சிகரெட், மது போன்றவற்றிற்கு வரியை ஏற்றி அத்தியாவசிய பொருட்களின் வரியை குறைக்க வேண்டும் என்றும், சமச்சீர் கல்வியை நிறுத்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். வரிகளை குறைக்க வேண்டும். நீங்க அதுல சிகரெட் வரி ஏத்துங்க, மது வரி ஏத்துங்க, அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. ஆனா அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் நீங்கள் குறைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி உடைய கோரிக்கை. மக்களின் வரிப்பணத்தில் கட்டிய புதிய சட்டசபையை அரசு பயன்படுத்த வேண்டும் என்றும், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அதிகாரிக்கு உரிய அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி தெரிவித்தார்.